அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சல்லு கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெசிபிலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என் அக்கா பசங்க கூட வெளியே போயிருந்தோம் பீச்சுக்கு. அந்த விலாக் தான். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் பீன்ஸ் எறா போட்டு அது தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. தந்தூரி சிக்கன் பார்த்திங்கன்னா வீட்டிலையே பண்ணியிருந்தோம். இதுக்கான ரெசிபி வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஈவினிங் 4 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்குறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என் அக்கா பையன் தான். பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Zayan देख Zayan hey क्या हो आ जाएंगे हाथ पकड़ ले जाएंगे कहाँ जाते सर बलून की मैंने बोला நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்களாம் உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி பைக்கு கார் அதெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் அக்கா பசங்க அதில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி போனோம். அதனால பீச்சில் அலோடு இல்லை. நம்ம தண்ணிக்கிட்டலாம் போக முடியாது. ஃபுல்லாக கம்பம் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பெட்ஷீட் அதெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தோம். அது போட்டு அப்படியே உட்காந்துட்டோம். இதுதான் எங்கள் அக்காவோட 2 பசங்க. நாங்கள் அப்படியே உட்காந்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா டீ எடுத்துன்னு வந்து விற்றுட்டு இருந்தார். சரி, அவர்கிட்டேருந்து நாங்கள் டீ வாங்கலை, சுக்காஃபி தான் வாங்கியிருந்தோம். சுக்காஃபி வாங்கி குடிச்சிட்டு தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. தண்ணியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அப்படியே என் அக்கா பசங்க 2 பேருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா பஜ்ஜி, அப்புறம் சுண்டல் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வெறும் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். நான், எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் அம்மா.
அப்படியே நடந்துட்டு வந்துட்டே இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டு சரி ஓகே டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.